வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பெப்பர் ப்ரான் மசாலா ரெசிபி பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி don't forget to subscribe our channel. வாங்க இப்போ ரெசிபி பார்த்துடலாம். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துருவோம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். இது ரெண்டையும் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். சீரகம் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடுறதுனால அதை கொஞ்சம் கடைசியாக சேர்த்தோம்னா நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிடுவோம். ரோஸ்ட் ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருவோம். அது கூட 2 வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம்லாம் நல்லா கேரமலைஸ் ஆகி ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம பிரியாணிக்கு வதக்குறது போல். அதுக்கு தான் கொஞ்சம் ஹெவி பாட்டம் பேனாக இதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லது. எப்போதும் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியிருக்காது. இப்போ கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம வெங்காயம்லாம் கேரமலைஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டையும் பெப்பர் பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட வாசனை போகிறது வரையும், பூண்டு வாசனை போகிறது வரையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது கூட ஸ்பைஸ் பவுடர் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் அது குக்காக விடுவோம். கூட இப்போது 1/2 கிலோ ப்ரான்ஸு சேர்க்குறேன். ப்ரான்ஸ் வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். ப்ரான்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மசாலாவெல்லாம் குக் பண்ணும்போது கீழே பிடிக்கிறாப்பில் இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ ப்ரான்ஸை சேர்த்ததுக்கப்புறமா அது ஃபுல்லாக ஒயிட் ஆகிறது வரையும் தண்ணி சேர்க்காமல் குக் பண்ணுங்கள். இப்போது ப்ரான்ஸ் எல்லாம் குக் ஆனதும் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போது அது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருவோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் அதை நல்லா கொதிக்க விடலாம். நமக்கு தேவையான அளவு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரையும் கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ப்ரான் மசாலா ரெடியாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள். Don't forget to subscribe our channel and thanks for watching our videos.